கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி கடைசியில் ஒரு சிக்ஸர் அடித்து அணியை வெற்றி பெற வைத்தார். இந்த நிலையில் தான் ஓய்வு பெறும் நாள் எது என்பது குறித்து தோனி மீண்டும் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார். இது குறித்து தோனி பேசியது: ஒரு வழியாக போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற அணியாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தொடரில் பல விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நடக்கவில்லை. எந்த விஷயம் தவறாக போயிருக்கிறது என்பதை கண்காணித்து அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். தற்போது எங்கள் அணியில் 25 வீரர்கள் இருக்கிறார்கள். அதில் எந்த வீரர்களை எந்த இடத்தில் நிரப்புவது என்பது குறித்து நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். அடுத்த சீசனுக்கான அணியை தற்போது நாங்கள் தேட ஆரம்பித்து விட்டோம். குறிப்பாக பேட்டிங்கில் எந்த வரிசையில் எந்த வீரர் சரியான இடத்தில் இருப்பார், எந்த பவுலர் சரியாக இருப்பார் என்பது குறித்து எல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த வீரர்களை எல்லாம் வலைப்பயிற்சியிலோ அல்லது பயிற்சி ஆட்டத்திலோ விளையாட வைத்து வாய்ப்பு தருவதை விட இன்றைய ஆட்டத்தில் பிரேவிஸ் அபாரமாக விளையாடினார். அவருடைய அதிரடி ஆட்டத்தின் மூலம் நாங்கள் இறுதியில் கொஞ்சம் நெருக்கடி இல்லாமல் விளையாடினோம். சிவம் துபே பொறுப்பான முறையில் இன்னிங்ஸை கட்டமைத்து விளையாடினார். தற்போது எனக்கு 43 வயதாகிவிட்டது. நான் பல ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடிவிட்டேன். ரசிகர்களுக்கு இதுதான் என்னுடைய கடைசி சீசனா என்று தெரியாது. நான் வருடத்தில் வெறும் 2 மாதங்கள் மட்டும்தான் விளையாடுகிறேன். தற்போது இந்த IPL சீசன் முடிவடைந்தவுடன் அடுத்து 6 முதல் 8 மாதம் வரை என்னுடைய உடல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்துதான் அடுத்த சீசனில் நான் விளையாடுவேனா அல்லது மாட்டேனா என்பதை முடிவு செய்ய முடியும். இப்போது முடிவு செய்ய வேறு எதுவும் இல்லை என்று ஓய்வு குறித்து தோனி மீண்டும் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார்.